சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வுனா வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் 2025. ஸோ இந்த தேர்விற்கு யூனிட் 1ல் இருக்கக்கூடிய பாடம் சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ். ஸோ இந்த தமிழில் உங்களுக்கு டோட்டலாக 16 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 16 கொஸ்டினையும் நம்ம டாபிக் வைஸாக பயிற்சிகள் கொடுக்குறோம். அந்த பயிற்சியிலிருந்து தேர்வுகள் சொல்லி நம்ம சுபைக்குழு ஆசிரியர்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி சங்க இலக்கியங்கள் பாட்டும் தொகையும் தொகுப்பு முறையில் 3வது தகவலை நாம் காண இருக்கிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் உங்களுக்கு 200 வினாக்களானது நம்ம தொகுத்திருக்கோம். ஸோ இந்த 200 வினாக்கள் ஒருவரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த பாட்டும் தொகையும் தகவல்கள் வெளியில் செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு தமிழ் பாடத்திலிருந்து கடைசியாக இருக்கக்கூடிய சைக்காலஜி வரைக்கும் நம்ம பயிற்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இதை முழுமையாக பயன்படுத்துங்க. இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். ஸோ இப்போ பயிற்சிக்குள்ள போயிடலாம். முதல் வினாவானது பாருங்க. ஐம்பெரும் பூதத்து இயற்கை போற்றார் பொறுத்தலும் சூழ்ச்சியது அகலமும் வழியும் திரளும் அழியும் உடையோ என்று முரஞ்சியூர் முடி நாகராயரால் போற்றப்பட்ட மன்னன் யார்னா சேரமான் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன். கன்று உண்ணாது களத்தினும் பாடாது என்ற குறுந்தொகை பாடலின் ஆசிரியர் வெள்ளி வீதியார். இன்மை மாறி மறுமை ஆயினும் நீ ஆகியார் எம் கணவனை என்ற பாடல் அடிகளை பாடியவர் அம்மூவனார். வினையே ஆடவர்க்கு உயிரே என்று பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுகோ. வைகள் தோறும் இன்பமும் இளமையும் எய்கனை நிழலின் களியும் என்று உரைக்கக்கூடிய நூல் நற்றிணை. இதை பாடியவர் பெயர் தெரியவில்லை. மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகள் நீரி தாம் மாய்ந்தனரே. இது யார் பாடியதுனா பூங்கனு திரையார். பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகள் என்று உரைக்கக்கூடிய நூல் கலித்தொகை. கலித்தொகையில நெய்தற்களி. ஈயன இறத்தல் இழிந்தன்று என்று பாடியவர் கலைதின் யானையார். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறியவர் நக்கீரர். நிரப்பாது கொடுக்கும் செல்வமும் இளனே இல்லென மறக்கும் சிறுமையும் இளனே என்று பாடியவர் யார் என்று பாடியவர் கோனாட்டு. எரிச்சிலூர் மாடலன் மதுரை குமரனார் ஈர்ந்தூர் கிளான் தோயன் மாறனை பாடியது. ஸோ இந்த பகுதியை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்த வினா எண் 11. சோழன் குடக்கோ நெடுஞ்சேரலாதன் மற்றும் சோழன் வேற்படற்கை பெருநர் கிள்ளியும் போரில் வீழ்ந்து பட்டபோது யானர் அரா அவைப்பின் காமர் கிடக்கை அவர் அகன்றவை நாடே என்று பாடியவர் யார்? பாடியவர் பரணர். அங்கன் விசும்பின் ஆரிருள் அகற்றும் வெங்கதிர் செல்வன் போலவும் குடதிசை தன்கதிர் மதியம் போலவும் என்று நக்கீரர் யாரை போற்றுகிறார்? நக்கீரர் பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனை போற்றுகிறார். கூற்று. ஒத்தியே மாற்றருஞ்சீற்றம் வழி ஒத்தியே வாலியோனை புகழ் ஒத்தியே இகழுனர் அடுநனை என்று நக்கீரர் யாரை பாடினார்? பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனை பாடினார். நான் என்கோ ஊரன் என்கோ பாடிமிழ் பழி கடற்சேர்ப்பான் என்கோ என்று சேரமான் கோக்கோதையை பாடியவர் பொய்கையார். கல் நாருமோ காணல் அம்தொண்டி என்று பாடியவர் பொய்கையார். புறநானூற்றினுடைய 48வது பாடல். புறாவின் துயரம் மட்டுமின்றி பிற துயரங்கள் பலவற்றையும்
நீக்கிய மரபினன் நீ என்று கோவூர் கிளாரரால் பாடப்பட்டவன் சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன். நல் ஆணோடு பகடு ஓம்பியும் நான்மறையோர் புகழ் பரப்பியும் பன்னியம் அட்டியும் பசும்பதம் கொடுத்தும் புண்ணியம் முட்டாத்தன் நிழல் வாழ்க்கை கொடுமேலி நசை உழவர் என உழவர்களை சிறப்பித்து கூறும் சங்க இலக்கியம் எதுனா பட்டினப்பாலை. சங்க இலக்கியமானது பட்டினப்பாலை. இரும்பனை வெண்தோடு மலைதோன் அல்லன் கருஞ்சினை வேம்பின் தெரியலோன் அல்லன் என்று சோழன் நலங்கிள்ளியையும் நெடுங்கிள்ளியையும் சந்து செய்வித்தவர் கோவூர் கிளார். புறநானூற்றினுடைய 45வது பாடல். மடத்தகை மாமயில் பணிக்கும் என்று அஞ்சி படாஅம் ஈத்த கெடாஅ நல்லிசைக்க யானை களிமான் பேகன் என்று பாடியவர் கபிலர். புறநானூற்றினுடைய 145வது பாடல். படாஅம் மஞ்சைக்கு ஈத்த எம்கேடா கடாஆ யானை களிமான் பேகன் என்று பேகனை பாடிய புலவர் பரணர். புறநானூற்றினுடைய 141வது பாடல். இதை பாடியவர் பரணர். அளிதோதானே பேரிருங்குன்றே வேலின் வேரல் வேந்தருக்கோ அரிதே என்று பாடியவர் கபிலர். புறநானூற்றினுடைய 111வது பாடல். விரையொளி கூந்தல் விரலியர் பின்வர ஆடினர் பாடினர் செலினே நாடும் குன்றும் ஒருங்கு ஈயுமே என்று பாடியவர் கபிலர். புள்ளிலை எருக்கம் ஆயினும் உடையவை கடவுள் பேணம் என்னா என்று பாரியை பாடிய புலவர் கபிலர். புறநானூற்றினுடைய 106வது பாடல். நீட்டினும் நீட்டாதாயினும் யானைதன் கோட்டிடை வைத்த கவளம் போல என்று பாடியவர் ஔவையார். உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஓக்கல் தலைவன் என்று பாடியவர் ஔவையார். ஓவத்தண்ட இடனுடைவரை பிற்பாவை அன்ன குறுந்தொடி மகளிர் என்ற பாடல் அடிகளினுடைய ஆசிரியர் மார்பித்தியார். புறநானூற்றினுடைய 251வது பாடல். அழியதாமே சிறு வெள்ளாம்பல் என்ற பாடல் வழியாக தாபத நிலையை உரைத்திடும் பெண்பார் புலவர் ஒக்கூர் மாசாத்தியார். எமக்கு பொய்கை தீயும் ஒன்றுதான் என்று தன் கணவன் இறப்புக்கு பிறகு பாடிய பெண்பார் புலவர் பூதபாண்டியன் தேவி பெருங்கோபெண்டு. பூதபாண்டியனுடைய தேவி பெருங்கோபெண்டு. புறநானூற்றினுடைய 246வது பாடல். வல்வேர் சாத்தன் மாய்ந்த பின்றை முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே என்று பாடியவர் குடர்வாயிற் கீரத்தனார். மெல்ல வந்து என் நல்லடி பொருந்தி ஈயன இறக்குவர் ஆயின் சீருடை முரசு எழுதாயத்து அரசோ தஞ்சம் என்று பாடியவர் சோழன் நலங்கிள்ளி. புறநானூற்றினுடைய 73வது பாடல். இந்திர அமிழ்தம் இயைவதாயினும் தாமே தமியர் உண்டலும் இலரே என்று பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. ஆற்றல் போற்றாது என்னுள்ளம் எல்லிய மடவோன் தெல்லிதின் துஞ்சு புலி இடறிய சீதடன் போல. ஆற்றல் போற்றாது என்னுள்ளம் எல்லிய மடவோன் தெல்லிதின் துஞ்சு புலி இடறிய சீடடன் போல என்று பாடியவர் சோழன் நலங்கிள்ளி. புறநானூற்றினுடைய 73வது பாடல். மதுகை இன்றி வாயுற்றி தனியதாம் இறந்து உண்ணும் அளவை ஈமன்றோ இவ்வுலகத்தானே என்று பாடியவர் சேரமான் கணைக்கால் இரும்புரை. புறநானூற்றினுடைய 74வது பாடலை பாடியுள்ளார். அடுத்து பாருங்க விநாயகன் 34.
குளவி இறப்பினும் ஊன்றடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளிர்த பார் என்று பாடியவர் சேரமான் கணைக்கால் இரும்புரை. புறநானூற்றின் 74வது பாடல். குடிபுறம் இறக்கும் கூறில் ஆண்மை சிறியோன் பெறின் அது சிறந்தன்று மன்னே. அதாவது குடிகளிடம் வரி வேண்டி இறக்கும் சிறுமை உடையவனுக்கு அது பெரும் பாரமாக விளங்கும். பேராற்றலும் சால்பும் உடையவனுக்கு கிடைச்சித தக்கையை போன்று சுமப்பதற்கு மிகவும் இலேசாக இருக்கும் என்று பாடிய மன்னன் சோழன் நலங்கிள்ளி. பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணித்தோ செய்தோ கூறுமின் என்று சிறுகுடி கிளான் பண்ணனை பாடியவர் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவரவன். புறநானூற்றினுடைய 173வது பாடல் இது. புகழெனில் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்று பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரும் எழுதி. புறநானூற்றினுடைய 182வது பாடல் இது. ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசம் சொல்லும் என்று பாடியவர் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். புறநானூற்றினுடைய 183வது பாடல். தென்னம் பொறுப்பன் நன்னாட்டு உள்ளும் பிசிரோன் என்ப என் உயிர் ஓம்புனனே செல்வக்காலை நிற்பினும் அல்லர் காலை நில்லனன் மன்னே என்று யார் பாடியது? கோப்பெருஞ்சோழன் பிசிறந்தையார் பற்றி கூறியது. புறநானூற்றினுடைய 215வது பாடல். ஆட்டுக்கிடாய்களையும் கௌதாரி பறவைகளையும் போர் செய்ய விட்டு விளையாடிய செய்தியை கூறக்கூடிய 10 பாட்டு நூல் எது? அந்த பாடல் வரி பாருங்க. பரல் பன்றி பல்கோழி உரை கிணற்று புறஞ்சேரிலி முளகத்தக ரோடு சிவல் விளையாட. இது பட்டினப்பாலை பாடல் வரி. மலை அகல்குவனே கடல் தூர்க்குவனே வான் வீழ்க்குவனே வழி மாற்றுபவன் உரைத்திடும் 10 பாட்டு நூலானது பட்டினப்பாலை. பல் ஒளியர் பணிபு ஒடுங்க தொல் அருவாளர் தொழில் கேட்ப வடவர் வாட குடவர் கூம்ப தென்னவன் திரள்கெட என்று திருமாவளவன் என்பது கரிகார் பெருவளத்தான், கரிகால சோழன் போற்றக்கூடிய 10 பாட்டு நூலானது பட்டினப்பாலை. 10 பாட்டு நூலானது பட்டினப்பாலை. அடுத்து பாருங்க. காடு கொன்று நாடு ஆக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி என்னுள் உரைக்கின்றது. காடு கொன்று நாடு ஆக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி என்று எந்த நூலானது உரைக்கின்றதுன்னா பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது பல்பண்டம் பகர்ந்து வீசும் என உரைத்தரக்கூடிய 10 பாட்டு நூலானது பட்டினப்பாலை. நல் ஆணோடு பகடு ஓம்பியும் நான்மறையோர் புகழ் பரப்பியும் பன்னியம் அட்டியும் பசும்பதம் கொடுத்தும் புண்ணியம் முட்டாதன் நிழல் வாழ்க்கை கொடு மேலினசை உழவர் என உழவர்களை சிறப்பித்து கூறக்கூடிய சங்க இலக்கியமானது பட்டினப்பாலை. குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணகடல் துருகிய என்று எந்த நூலானது உரைக்கின்றதுனா பட்டினப்பாலை உரைக்கின்றது. பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். பெரும்பானாற்று படையினுடைய பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். அசுரர் மறைத்த ஞாயிற்றை மீட்டு வந்த கண்ணன் போல பகைவர் கைப்பட்டு அழியா வண்ணம் மக்களை காப்பாற்றியவன் என மாரோகத்து நப்பசலையாரால் பாடப்பட்ட மன்னன். அணங்குடை அவுணர்கணம் கொண்டு ஒளித்தன. சரியா பாடல் வரி பாருங்க. ஒளித்தன சேன் விலங்கு சிறப்பின் ஞாயிறு காணாது
மலையமான் சோழிய வேணாதி திருக்கண்ணன். அல்லி ஆயினம் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் குறுமகள் என்று விருந்தோம்பலின் சிறப்புரைக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. இம்மை உலகத்து இசையோடும் விளங்கி மறுமை உலகம் மறு இன்று எய்து செருணரும் விளையும் செயிர்த்தீர் காட்சி சிறுவர் பயந்த செம்மலர் என்று மக்கட்பேற்றின் சிறப்புரைக்கும் பாடல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. ஒல்லிலை மகளிரோடு ஓரையும் ஆடாய் என்ற நற்றிணை பாடலின் ஓரை என்பதன் பொருள் பொதுவாக ஆடவர்க்கும் சிறப்பாக மகளிருக்கும் உரிய விளையாட்டு. தெய்வ உணாவே மாமரம் புல்பறை செய்தியாளின் பகுதியோடு தொகையி இவ்வகை பிறவும் கருவென மொழிப எந்த நூலில் இடம்பெறுகின்றதுன்னா தொல்பொருள், தொல்காப்பியத்தினுடைய பொருள் அதிகாரம். அடுத்த வினா பாருங்க. வினாயன் 51. பழம்போலும் சங்க பணுவலை கற்றால் கிளம்போகும் கீழ்மையும் போம் என்று குறிப்பிட்டவர் வ. சுபமாணிக்கம். பிணிமுக ஊர்தி ஓன் செய்யோனும் என ஞாலம் காக்கும் கால முன்பில் தோளா நல்லிசை நால்வர் என சிவன், திருமால், பலராமன், முருகன் என 4 கடவுள்களையும் போற்றி பாடிய புலவர் யார்? நக்கீரர். புறநானூற்றினுடைய 56வது பாடல். 10 பாட்டாரி மனம் பற்றினார் பற்றுவாரே எத்துணையும் பொருட்கு இயையும் இலக்குணமில் கற்பனையே என்று பாடியவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. கன்றுகோள் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண கூதிர்பானாள் என்று குளிர்காலத்தினுடைய கொடுமையினை கூறக்கூடிய 10 பாட்டு நூலானது நெடுநல்வாடை. நோக்கதன்று காமம் யாவதும் நன்று என உணரார் மாட்டும் சென்றே நிற்கும் என்ற குறுந்தொகை பாடலின் ஆசிரியர் நக்கீரர். அரும்பணி அர்சிரம் தீர்க்கும் மருந்து பெரிது இல்லை அவர் மணந்த மார்பே என்ற குறுந்தொகை பாடலை பாடிய புலவர் அல்லூர் நன்முல்லையார். வல் உயிர் பொலங்கல ஒரு காசு ஏய்க்கும் நிலம் கரி கல்லியம் காடு இறந்தோதே என்று குறுந்தொகை பாடலை பாடிய புலவர் யாருன்னா அல்லூர் நன்முல்லையார். தச்சன் செய்த சிறுமாவயம் தச்சன் செய்த சிறுமாவயம் ஊர்ந்து இன்புறா அர் ஆயினும் ஈர்த்து இன்புறுவும் இயையோர் போல என்ற குறுந்தொகை பாடல் உள்ளது. இந்த குறுந்தொகை பாடலை பாடிய புலவர் தும்பிசேர் கீரனார். பெருந்தேன் கண்ட இருங்கால் முடவன் உட்கை சிறுகுடை கோழிக்கில் இருந்த சுட்புணு நக்கியாங்கு என்ற பாடலை பாடியவர் பரணர். இந்த பாடலானது குறுந்தொகையினுடைய 60வது பாடல். ஞாயிறும் காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணின் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல யார் பாடியதுனா வெள்ளி வீதியார் பாடியது. குறுந்தொகையினுடைய 58வது பாடல். ஆர்களிறு மிதித்த நீர்த்திகள் சிலம்பின் குறுந்தொகையினுடைய 52வது பாடல் பனம்பரனார் பாடியது. இதுல சிலம்பு என்பதன் பொருள் என்னன்னா மலை. சிலம்பு என்பதன் பொருள் மலை. அடுத்து பாருங்க வினாயன் 62. அடுத்து பார்க்கக்கூடியது வினாயன் 62. காலே பரித பின்னவே கண்ணே நோக்கி நோக்கி வாழ் இழந்தனவே என்ற குறுந்தொகை பாடலை பாடியவர் வெள்ளி வீதியார். புத்தம் சமணம் முதலிய சமயங்களின் பொய்மையையும் வேள்வி வகைகளையும் வைதிகத்தின் மெய்மையையும் மிக விரிவாக எடுத்துரைக்கக்கூடிய புறநானூற்று புலவர் ஆவூர்
மூலங்கிழார் புறநானூற்றினுடைய 166வது பாடல். சரியா? ஆவூர் மூலங்கிழார். ஆர்புனை தெரியல் நின் முன்னோர் எல்லாம் பார்ப்பார் நோவன செய்யார் என்று மாவளத்தான் என்ற சோழவேந்தனை பாடிய புலவர் யார்? தாமப்பல் கண்ணனார் புறநானூற்றினுடைய 143வது பாடல். நீ கண்டனையோ ஒன்று தெளிய நசையின் மொழிமோ யார் பாடியதுன்னா படுமரதத்து மோசிகீரனார் குறுந்தொகையினுடைய 75வது பாடல். பாடலிபுரத்தையே பரிசாக தருவேன் என்பது. நல்லென்றே யாமம் சொல் அவிழ்ந்து இனிது அடங்கினரே மாக்கள் முனிவு இன்று. இதை பாடியவர் பதுமனார். தன்னரசு காலம் என்று அழைக்கப்படக்கூடியது எது முதல் எதுவரை? கிமு 1000 முதல் கிபி 250 வரை இருக்கக்கூடியது தன்னரசு காலம். முதல் வேற்றரசு காலம் என்பது கிபி 250 முதல் கிபி 900 வரை. தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்ந்தனை மருகின் மதுரை உரைத்திடும் நூல் எதுனா சிறுபானாற்றுப்படை. தொல்லானை நல்லாசிரியன் புனர்கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலத்தரு தெருவின் நெடியோன் போல என்று உரைக்கக்கூடிய நூலானது மதுரை காஞ்சி. புலவர் பலர் பாண்டியன் அவையில் இணைந்திருந்து ஆய்ந்து புதுமை சொற்கள் பலவற்றை உருவாக்கி மகிழ்ந்தனர் என்ற செய்தியை உணர்த்தக்கூடிய சங்க இலக்கியமானது கலித்தொகை. நெல்பல பொழிக பொன் பெரிது சிறக்க விளைக வயலே வருக இரவலர் என்ற நூலானது உரைக்கின்றதுனா கலித்தொகை. மோரியர், நந்தர், வடுகர் போன்ற வடநாட்டை ஆண்ட மன்னர்களை பற்றிய மிகுதியான செய்திகளை உரைத்திடும் சங்க இலக்கியம் எது? அகநானூறு. அகநானூறு மிகுதியாக உரைத்து கூறக்கூடியது. அடுத்த வினா பாருங்க. வினாயன் 70. நெல் பல பொழிக பொன் பொரிது சிறக்க விளைக வயலை வருக இரவலர் எந்த நூல்னா ஐங்குறு நூறு. ஆசிரியர் ஓரம்போகியார். சென்றோர் முகப்ப பொருளும் கிடவாது ஒளிந்தோர் எல்லாரும் உண்ணாதும் செல்லார். ஸோ இது எந்த நூல் உரைக்கிறதுனா கலித்தொகை. நிலம் நீர்வழி விசும்பு என்ற 4 அளப்பு அரியையே நாள்கோள் திங்கள் ஞாயிறு கணை அழல் 5 ஒருங்கு புணர்ந்த விலகத்து அணையை என்று இமய வரம்பனை போற்றியவர் குமட்டூர் கண்ணனார். முரசு முழங்குதானே மூவர் உள்ளும். முரசு முழங்குதானே மூவர் உள்ளும் அரசு எனப்படுவது நினதே பெருமை என்று சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனை பாடியவர் வெள்ளைக்கொடி நாகனார் புறநானூற்றினுடைய 35வது பாடல். நிலம்புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என அறம்பாடின்றே ஆயிழை கணவ என குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவனை பாடிய புலவர் ஆலத்தூர் கிழார். மக்கட்பிறவியிற் குறைபாடு உடையவை என்பன குருட்டு வடிவற்ற தசை கூன்குரல் ஊமை செவிடு மா மருள் ஆகிய எண்வகையாம் என்று பாடிய புலவர் உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார் புறநானூற்றினுடைய 28வது பாடல். புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என்ற புறப்பாடலை பாடியது உறையூர் முதுகண்ணன் முது சாத்தனார். சோழன் நலங்கிள்ளி. நினைப்பாடிய நாபிரரை ஒருபோதும் பாடாது நீர்ப்பாடிய அலங்கு சென்னாப்பிற் பிறர் இசை நுவலாமை என்று சேரமான் யானை கற்ற மாந்தருள் சேரல் இரும்புறையை பாடிய புலவர் குறுங்கோழியூர் கிழார்.
கொள்ளின் உலைக்களத்திலே காய்ச்சிய இரும்பு உண்ட நீர் மேலாது அதுபோன்று வழுதி கைப்பற்றிய எண்காண பேரையிலை மீட்பதும் அரிதாம் என்று காணப்பேரேரில் கடந்த உக்கிர பெருவழுதியை பாடியவர் ஐயூர் மூலங்கிழார். பாடியவர் ஐயூர் மூலங்கிழார். கரிசோறு உண்டு வருந்து தொழில் அல்லது பெரிது தொழில் அறியா என்று சேரமான் செல்வ கடுங்கோவாளி ஆண்டிடம் உரைத்த புலவர் கபிலர், பாடினிது இலை பெற்றால் பாணன் பூ பெற்றான் யானோ யாதும் பெற்றிலேன் என சேரமான் பாலை பாடிய பெருங்கடுகோவிடம் பரிசில் கடாநிலை பாடிய பெண்பார் புலவர் யாருன்னா பேய் மகள் இள வெயினியார். புறநானூற்றினுடைய 11வது பாடல். நின்னாள் திங்கள் அணைய ஆக திங்கள் யாண்டோர் அணைய ஆகையுண்டோ ஊழி அணைய ஆக என்று இளஞ்சேரல் இரும்பறையை பாடியவர் பெருங்குன்று கிழார். ஆறுவர் புறந்த ஆறு அமர் செல்வ ஆள்களு கடவுள் புதல்வையார் என்று பாடியவர் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில். முறை வேண்டுனர்க்கும் குறை வேண்டுனர்க்கும் வேண்டுப வேண்டுப வேண்டினர்க்கு அருள்கின்றான் யார் பாடியது? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியது. ஓன் செங்காந்தள் ஆம்பல் அனிச்சம் தன் கயக்குவளை குறிஞ்சி வெற்றி எந்த நூலில் இடம்பெறுகிறது? குறிஞ்சி பாட்டு. பாங்கரும் சிறப்பின் பல்லாற்றானும் நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே எந்த நூல்ல இடம்பெறுகிறது? தொல்காப்பியத்தில். 1024 காஞ்சி திணை இலக்கணம். அகநானூற்றை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. கலித்தொகைக்கு உரை செய்தவர் நச்சினார்க்கினியர். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யானை காட்சாய் மாந்தரன் சேரல் இரும்பறை. ஐந்தாம் பத்தின் பாட்டுடை தலைவன் கடல் பிறர்கோட்டிய சேரன் செங்குட்டுவன். கடல் பிறகோட்டிய சேரன் செங்குட்டுவன் ஐந்தாம் பத்தின் பாட்டுடை தலைவன். பதிற்று பத்தின் 4ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல். ஐங்குறு நூற்றின் பாலை திணையை பாடியவர் ஓதல் ஆந்தையார். ஐங்குறு நூற்றில பாலை திணை என்பதை பாடியவர் யார்? ஐங்குறு நூற்றின் பாலை திணையை பாடியவர் ஓதல் ஆந்தையார். கலித்தொகையில் பாலை திணையை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுகோ. அகநானூற்றின் அடிவரையறை 13 முதல் 31. வியாழ மாலை என்பது எந்த சங்கத்தை சார்ந்த நூல்னா இடைச்சங்கம். முதுநாரை இயற்சங்கத்தினுடைய நூல், முதல் சங்க நூல். நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் என்ற பாடலை பாடியவர் கபிலர். மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை உடையது? 782. மதுரை காஞ்சி என்பது 782 அடிகளை உடையது. 301 அடிகளை உடையது 10 பாட்டின் நூலானது பட்டினப்பாலை. 188 அடிகளை உடையது நெடுநல் வாடு. குறிஞ்சி பாட்டினுடைய அடிகள் 261. பதிற்று 10ல 2ஆம் பத்து பாடியவர் குமட்டூர் கண்ணனார். 5ஆம் பத்து பாடியவர் பரணர். பதிற்று 10ல எந்த மன்னர்களை பற்றி பாடப்படுகிறதுனா சேர மன்னர்களை பற்றி. திருமுருகாற்று படையினுடைய வேறு பெயர் என்னன்னா புலவராற்றுப்படை. நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடியது முல்லைப்பாட்டு. அதே மாதிரி நெடுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் அகநானூறு. நற்றிணையின் அடிவரையறையானது 9 முதல் 12. திருமுருகாற்றுப்படை என்பது எத்தனை அடிகளை உடையது? 317. பரிபாடல்ல திருமாலுக்கு உரிய பாடல்கள் 8. அதே மாதிரி திருமாலுக்கு கிடைத்த பாடல்கள் 6. இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமியனும் அறவிளை வணிகன் ஆய் அல்லன்
யார் பாடியதுன்னா உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார். புறநானூற்றினுடைய 134வது பாடல். இளம்பிடி ஒருள் 10 ஈனுமோ என உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் யாருடைய நாட்டினை கொடைத்திறனை புகழ்ந்து பாடியுள்ளார். அதாவது கடையெழு வள்ளல்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஆய் அண்டிரன். புறநானூற்றினுடைய 130வது பாடல். ஸோ மொத்தம் 112 வினாக்கள் இதில் பார்த்துருக்கோம். மீதி இருக்கக்கூடியதை அடுத்த ஒரு பகுதியாக பார்ப்போம். ஸோ அதிகமாக பாடல் வரி இருப்பதால் 2ஆக பிரிச்சிருக்கிறோம். ஸோ கொடுக்கக்கூடிய தகவல்களை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.